Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 10ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 9 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 10ல இருந்து சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 adjacent sides of the parallelograms are, ஃபர்ஸ்ட் சைடு இது, செகண்ட் சைடு இது, A and B வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி யூனிட் வெக்டார் பேரலல் டு இட்ஸ் டயக்னல். ஸோ அப்போ டயக்னலுக்கு பேரலாக இருக்க மாதிரி யூனிட் வெக்டார் என்ன கேட்குறாங்க, அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஏரியா கண்டுபிடிக்கிறது சிம்பிள். என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேக்னிடியூட் ஃபைண்ட் பண்ணால் போதும். பட் இங்கே என்ன பண்ணோம், யூனிட் வெக்டார் பேரலல் டு இட்ஸ் டயக்னல். அப்போ டயக்னல் நம்ம ஃபஸ்ட்டு என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ கிவன் adjacent sides of a parallelogram is nothing but A vector and B vector அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம A vector and B vectorன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டயக்னல்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, ஒரு parallelogramல எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது ரெண்டோட ரிசல்டன்ட், ரைட்? ஒரு parallelogram அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்குமா. ஸோ இதில் வந்து டயக்னலுங்கிறது இது. அப்போ இங்கே A vector இருக்குது, இங்கே B vector இருக்குன்னா டயக்னல் இஸ் நத்திங் பட் C vector, ரைட்? சம் ஆஃப் தீஸ் டூ இஸ் நத்திங் பட் தி diagonal. okay, so அப்போ the diagonal of the parallelogram is என்ன ஆகும், so A plus B vector. so அப்போ A plus B ங்கிறப்ப I coefficient 2 plus 1 I vector minus 4 plus 2J vector, sorry minus 2J vector, then 5 minus 3 K vector. so this is minus, right? so minus 4J. okay, so அப்போ minus 4 J vector. so அப்போ இப்படி வருமா. then A plus B is nothing but 3I vector minus 6J vector plus 2K vector. so இதை நீங்கள் C vectorன்னு எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். so அப்போ magnitude of A plus B என்ன வரும், under the root of A square plus I coefficient square plus J coefficient square plus K coefficient square. so 9 plus 36 plus 4 root of 49, which is nothing but 7. therefore the unit vector parallel to that diagonal is nothing but A plus B divided by magnitude of A plus B vector. so அப்போ 3I vector minus 6J vector plus 2K vector divided by 7. so அப்போ there is nothing but 3 by 7 I vector minus 6 by 7 J vector plus 2 by 7 K vector. so area of the parallelogram is what, and magnitude of A cross B vector. so அப்போ initially find A cross B. so I coefficient, J coefficient, K coefficient of A vector and B vector எழுதியாச்சு. தென் இதோட டிட்டர்மினன்ட், அப்போ I vector சூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை ஆஃப் திஸ் I vector into, so 4 3s are 12, minus of minus 10 becomes plus 10. then minus J vector into, இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா minus 6 minus 5 plus K vector into, so இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா minus 4 plus 4. so அப்போ ஃபைனலி என்ன வரும், 22 I vector plus 11 J vector plus 0 K vector. then magnitude of A cross B is nothing but under the root of I coefficient square plus J coefficient square plus K coefficient square. so அப்போ root of 484 plus 121. அப்போ என்ன வரும், root of 605ங்கிறது ஆன்சர். அப்போ root of 121 into 5, so அப்போ 11 into root 5. so அதுதான் நம்மளோட ஆன்சர். therefore the area of the parallelogram is nothing but 11 root 5 square units. in case அவங்க ஏதாவது சென்டிமீட்டர் மீட்டர்லாம் கொடுத்துருந்தா அதோட ஸ்கொயர் எழுதலாம், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். that's all for the question number 10. okay, then 11th question என்னன்னு பாருங்க. show that the direction cosines of the vector equally inclined to OX, OY and OZ are plus or minus 1 by root 3, 1 by root 3, 1 by root 3 அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஈக்குவலி இன்க்ளைண்டுனா என்ன அர்த்தம், ஆங்கிள்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ எல் எம் என்னன்னு எடுப்போமா, காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா, அது எல்லாமே சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட் ஏ பி ஏ வெக்டார் ஈக்குவலி இன்க்ளைண்டு டு OX, OY and OZ at an angle alpha அப்படின்னு இருக்குன்னா, then the direction cosines DCஸ்னா என்ன அர்த்தம், direction cosines are cos alpha, cos alpha, cos alpha. ஏன்னா எல்லாமே ஈக்குவலி இன்க்ளைன்ட் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா தான் இது எல் வேல்யூன்னு எடுப்போமா. ஸோ இது எல், இது எம், இது என். ஸோ எம் வந்து காஸ் பீட்டான்னு எடுத்துருப்போம், பட் தே ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அட் ஆல்ஃபான்றதுனால அந்த பீட்டாவையும் நம்ம ஆல்ஃபாவை மாற்றிக்கலாம், காமாவையும் ஆல்ஃபாவை மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் எல்எம்என். வி நோ தட் எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எல் வேல்யூ என்ன, காஸ் ஸ்கொயர். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் to 1. so 3 times cos square alpha equal to 1. so இந்த 3 அங்க டிவைட் பண்ணிங்கன்னா cos square alpha equal to 1 by 3. then cos alpha equal to square root of 1 by 3, which is plus or minus
1/√3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா கொஸ்டின்லேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கிறதால தட் ஃபோர் எல்லாத்துக்குமே காமனாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுடலாம், ஏன்னா எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3 அதுதான் நம்மளோட எல் வேல்யூ, ரைட்டா? விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எம் வேல்யூ அண்ட் என் வேல்யூ, ஏன்னா எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம இனிஷியலாக எடுத்துட்டோம். ஸோ அப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதால தட் ஃபோர் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3, 1/√3, 1/√3. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஓவர், ரைட்? தென் 12th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. 12th ஒன், லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் a vector d vector which is perpendicular to both a and b and c dot b equal to 15. இந்த கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் d வெக்டார் வந்து என்னவா சொல்றாங்க? perpendicular to a and b. அப்போ a plus b க்கு டாட் ப்ராடக்ட் வித் டி பண்ணுறப்ப 0 வரும், தட் இஸ் ஒரு இன்ட். அப்புறம் சி வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் 50 டி பண்ணுறப்ப வில் கெட் 15. அப்போ அதை வச்சு நம்ம அந்த டி வெக்டார் என்னங்கிறத ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம எதை ஃபைன் பண்ணணுமோ அதை இனிஷியலி அசியூம் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த டி வெக்டார் என்ன பண்ணுறோம்? d1 i வெக்டார் ப்ளஸ் d2 j வெக்டார் ப்ளஸ் d3 k வெக்டார், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் டிங்கிறதால d1 d2 d3ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சின்ஸ் டி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், அப்படின்னா என்ன அர்த்தம்? டி டாட் ஏ வெக்டார் 0 அண்ட் டி டாட் பி வெக்டாரும் 0, ரைட்? ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலர். ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்ல ஆர் சம் ஆஃப் தீஸ் டூன்னு சொல்ல, போத் ஏ அண்ட் பின்னு சொன்னதுனால டி டாட் ஏ 0 டி டாட் பியோ 0. அப்போ டி டாட் ஏ 0னா என்ன அர்த்தம்? டி வெக்டார் வந்து d1 plus d2 d1 i into d2 j plus d2 k. ஸோ ஏ வெக்டார் வந்து இதுவா? ஸோ அப்போ i into i, ஸோ 1 into d1 1 d1 plus 4 d2 plus 2 d3 equal to 0. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. d1 plus 4 d2 plus 2 d3 equal to 0, that is equation 1. Similarly, this d vector is perpendicular to b னா என்ன அர்த்தம்? ஸோ b வெக்டாருங்கிறப்ப அதோட கோஎஃபிஷியன்ட் கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ d1 into 3, இப்போ 3d1 d2 into -2, அப்போ -2d2 plus 7d3. ஸோ அதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ அது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ d டாட் b ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா 3d1 -2d2 plus 7d3 equal to 0, equation 2. given இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? c dot g வெக்டாரோட ஆன்சர் வந்து 15. அப்போ c dot d, அப்போ d1 into c ஓட ஆன்சர் 2d1 then minus 1 into d2, so minus d2 plus 4d3 equal to 15. அதுதான் நம்மளோட equation 3. அப்போ ஈக்குவேஷன் 1 2 3 மூணையே சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் d1 d2 d3 ஓட வேல்யூ. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன் சால்விங் 1 and 2 ஏதாவது ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணணுமா? ஸோ எதை எலிமினேட் பண்ணலாம்? இப்போ நான் இது கூட வந்து என்ன பண்ணலாம்? 2 மல்டிப்ளை பண்ணால் d2 கேன்சல் ஆயிரும், d1 and d3 வந்துடும். ஸோ ஆர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கூட 1 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா d1 கேன்சல் ஆகி d2 d3 வந்துடும். எப்படி வேணால் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3 ஈக்குவேஷன் 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அப்போ என்ன ஆகும்? ஸோ 3d1 plus 12d2 plus 6d3 equal to 0 ஆயிரும். சிமிலர்லி ஈக்குவேஷன் 2 டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சைன் சேஞ்ச் மைனஸ் பண்ணணும். மைனஸ்னா என்ன அர்த்தம்? சைன் சேஞ்ச், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 14d2 minus d3 equal to 0. ஸோ அப்போ இது நம்மளோட ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுருக்கேன், ஏன்னா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் d2 and d3 வருது. இன்னொரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் d2 and d3 வரும். ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணால் வில் கெட் தி ஆன்சர். ஆன் சால்விங் 2 and 3. ஸோ 2 and 3 சால்வ் பண்ணுங்கள். இப்போ எதை எலிமினேட் பண்ணலாம்? அகைன் d தான் எலிமினேட், d1 தான் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம d2 d3ல வச்சுருக்கோம் ஈக்குவேஷன். அப்போ அதை தான் நம்ம எலிமினேட் பண்ணோம். அப்போ இதை இன்டூ 2 and இதை இன்டூ 3 பண்ணிங்கன்னா வில் கெட் தி கேன்சல். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 into 2 and ஈக்குவேஷன் 3 into 3 பண்ணுறப்ப 6d1 minus 4d2 plus 14d3, அதே மாதிரி 6d1 minus 3d2 plus 12d3 equal to 45. தென் சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும். 6d1 கேன்சல். அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -d2 plus 2d3 equal to minus of 45, equation 5. இப்போ 4 and 5 சால்வ் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். இப்போ இங்கே பாருங்கள், d3 இருக்குது, இங்கே 2d3 இருக்குது. ஒன்று நான் இது கூட 2 மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை இது கூட 14 மல்டிப்ளை பண்ணலாம். பட் 2 மல்டிப்ளை பண்ணுறது தான் ஈஸி. அப்போ ஆன் சால்விங் 4 and 5 2 into 4 பண்ணிங்கன்னா 28d2 minus 2d3 equal to 0. ஸோ அப்போ இதை ஈக்குவேஷன் 5 டேரெக்டாக எழுதிக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணாலே வில் கெட் கேன்சல். அப்போ இது ரெண்டு கேன்சல். இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 27d2 equal to -45. அதை டிவைட் பண்ணிங்கன்னா d2 is nothing but -45/27. ஸோ அப்போ இதை நம்ம 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா -5/3 is what your d2ஓட ஆன்சர். ஓகே, சிமிலர்லி ஈக்குவேஷன் 4ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் d3, ரைட்? ஸோ அப்போ 14 into -5/3 -d3 equal to 0. ஸோ -70/3 equal -d3 equal to 0. இது ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா d3 equal
equal to minus of 70/3 because இது வந்ததுன்னா plus ஆயிரும் பட் இங்க மைனஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா இதை ரைட்ல கொண்டு போயிருங்க d3 equal to minus 70/3 அப்போ d2 d3 ரெண்டு எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போட்டிங்கன்னா d1 கிடச்சிடும் ஈக்குவேஷன் 1ல போடுறேன் ஸோ அப்போ d1 plus 4 times d2 ஓட ஆன்சர் plus 2 times d3 ஓட ஆன்சர் equal to 0 ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் d1 minus 20/3 minus 140/3 equal to 0 அப்போ 3 is common நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 20 minus 140 ஸோ minus 160 equal to 0 ஸோ இது ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா d1 is 160 divided by 3 so d vector is nothing but 160/3 I vector minus 5/3 j vector minus 70/3 k vector right so that's all for the question number 12 okay next question 13 என்னன்னு பாருங்க so இன்னொரு question போட்டுடலாம் இதுலயே so 13th one என்ன அப்படின்னா the scalar product of this with the unit vector along the sum of these two is equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம் இது ரெண்டு ஆட் பண்ணி வர ரிசல்டன்ட் கூட இதை நான் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப எனக்கு ஆன்சர் என்ன 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க then find the value of lambda simple question தான் ஓகே அப்போ சொல்யூஷன் லெட் அந்த கொடுத்துருக்கிறதோட சம் இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும் 2i plus 4j minus 5k vector plus lambda i plus 2j minus 3k sorry plus 3k vector டாட் ப்ளஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் 2 plus lambda of I vector then 4 plus 2 of j vector then minus 5 plus 3 of k vector so அப்போ என்ன வரும் 2 plus 4 of 2 plus lambda of I vector plus 6j vector minus 2k vector இதை நான் c vector னு எடுக்கிறேன் then இது cap எடுத்தீங்கன்னா c cap is nothing but under the root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square so a plus b whole square a square plus 2ab plus b square plus 36 plus 4 so அப்போ ஃபைனலி என்ன வருது lambda square plus 4 lambda plus 44 இதுதான் நம்மளோட c வெக்டரோட ஆன்சர் அப்போ யூனிட் வெக்டர் along c vector is nothing but c cap which is c vector divided by magnitude of c vector so அப்போ c vector வந்து 2 plus lambda of I vector plus 6j vector minus 2k vector divided by root of this so lambda square plus 4 lambda plus 44 so அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டர் along the sum of those two and givenல என்ன சொல்லியிருந்தாங்க unit vector along these two sum right unit vector along these two sum dot product with this equal to 1 right அதை வச்சு நம்மள lambda value கண்டுபிடிக்கணும் அப்ப given scalar product of I vector plus j vector plus k vector with this unit vector எது இந்த c cap is equal to 1 அதாவது I vector plus j vector plus k vector dot product with 2 plus lambda I plus 6j minus 2k divided by under the root of this equal to 1 okay அப்ப dot product I into I j into j k into k so அப்ப 2 plus lambda into 1 2 plus lambda plus 6 into lambda 6 into j cancel so அப்ப 6 k into minus 2k வந்து minus 2 divided by root of lambda square plus 4 lambda plus 44 which is equal to 1 அப்ப இது ரைட்ல கொண்டு போனீங்கன்னா so இங்க lambda minus 2 plus 2 cancel lambda plus 2 equal to 1 into this is இது மட்டும் வரும் அப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ஏன்னா இங்க ரூட் கேன்சல் பண்ணா அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணீங்கன்னா lambda plus 6 the whole square equal to lambda square plus 4 lambda plus 44 அப்புறம் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க a square plus 2ab plus b square equal to lambda square plus 4 lambda plus 44 so எல்லா ஈக்குவேஷனையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க lambda square cancel 12 lambda minus 4 lambda ஆயிருமா so எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மட்டும் அங்க வச்சுக்கோங்க 44 இந்த 36 அங்க போச்சுனா minus 36 so lambda square gets cancelled 12 minus 4 is 8 lambda equal to 44 minus 36 is 8 so that your lambda value is nothing but 1 right so that's all for the question number 13 and that's all for this video also இந்த வீடியோ just இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் and upcoming வீடியோல இதுல ரிமைனிங் இன்னொரு 6 क्वेश्चन இருக்கு டோட்டலா இந்த எக்ஸர்சைஸ்ல நமக்கு ஒரு 19 क्वेश्चन இருக்கு and ரிமைனிங் क्वेश्चंस வந்து நம்ம upcoming வீடியோல சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம் right so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you